அன்புக்குரியவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இன்று என்கிறதான இந்த தியானத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்திற்காக ஆதியாகமம் 21 அதிகாரம் 22 வசனத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகேலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆபிரகாமை பார்த்து, நீ செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் உன்னுடன் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் எல்லா வேலைகளிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் உங்களோடு இல்லாம இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த உறவுகள் உங்களோடு இல்லாம இருக்கலாம், நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு இல்லாம இருக்கலாம், எதிர்பார்த்த பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறது மாதிரி ஒரு சந்தோஷம், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுனால ஒரு தைரியம், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுனால ஒரு புது பலன் இன்றைக்கு நமக்குள்ளே உங்களுக்குள்ளே உண்டாவதாக. நீங்கள் தனி நபர் அல்ல, அண்ட சராசரங்களை படைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். சந்தோஷத்தோடு இந்த நாளுக்குள் பிரவேசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இது போன்ற தியானங்களை தொடர்ந்து கேட்க எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி